ஹலோ பைக்கர்ஸ் அண்ட் கார் என்தாசியஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே பைக்கர்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும், டாக்ஸ் உள்ளே வந்துருமோன்னு. அந்த பயத்தை வந்து தீக்கிறதுக்கு ஒரே வழி டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது. நம்ம காக்கா பிடிக்க போகிறோம். என்னடா காக்கா பிடிக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்கா பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதாவது என்னென்னா, ஆல்ரெடி மழை டெய்லி பெய்யுது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது ஆல்ரெடி டாக்ஸு அதுக்கெலாம் வந்து ஷெல்டர் இல்லாமல் இருக்கா. அதுவும் பாவம் இல்லைங்க, அதுக்காக நம்ம ஷெல்டர் தான் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி 3 நாய் இருக்குது. அதுக்கு மீறி நம்ம வளர்த்தோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளை துரத்தி விட்ருவாங்க. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது ஃபுட்டு தான் அதுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக 3 டைகர் பிஸ்கெட் நம்ம வச்சுருக்கோம். இது எங்கேருந்து உஷார் பண்ணதுன்னு உங்களுக்கு இது தெரியலன்னா என்னென்னா, எங்கள் 3 நாய்க்கு வாங்கி வச்சதை உஷார் பண்ணிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை. இப்போ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக் ஃபீட் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்ட்ரீட் இது பண்ணுவோம். இது வந்து நம்ம சேனலில் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. உங்களுக்கு வந்து இது பார்த்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைங்க, நீங்கள் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுப்போம். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்க, பண்ணி அதை வந்து எங்களோட இன்ஸ்டா ஐடிக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஆமாம் ஆமாம், இல்லை அது உங்களோட சப்போர்ட்டை பொறுத்த இருக்கு. நீங்கள் வந்து இந்த இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நீங்களுமே டாக்ஸுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ்லேருந்து இதை வீக்லி ஒன்ஸாக மாற்றிடுவாங்க. பஞ்சத்தில் இல்லைங்க, நம்ம ஏரியா டாக்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து எப்போவுமே சாப்பாடு வைக்க தான் செய்கிறாங்க, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. பட் அதை தாண்டி நம்ம வந்து வெளியே இருக்க டாக்ஸ் ஏதாவது ரொம்ப பட்னியில் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை வந்து ஃபீட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை, வெறுமனே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்கு ஃபீட் பண்ணுவோமா? வாங்க, முதல்ல டைகர் பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோ. வாங்கடா குட்டீஸ், இங்கே வா இங்கே வா. என்னடா அப்படி பாக்குறாங்க? வா வா வா. One eternity later. Okay guys, இப்போதைக்கு குட்டீஸ் வந்து கொஞ்சம் பயப்படுதுங்க நம்மளை பார்த்து. குட்டீஸ் மாதிரி தெரியல, சரியா வந்து கவுன்னு கவிடும். அவ்வளோலாம் பார்க்க கொடுற மாதிரியாடா இருக்காதுங்களா பார்த்தா, நல்லா ஜாலியா இருக்குதுங்க. கொடுற மாதிரி இருக்க மாதிரி நடத்தாதீங்கடா, உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான்டா குட்டீஸ் பாவம். ஆல்ரெடி பூப் இருக்குடா, டாக் பூப் இங்கே ஓரமா போட்டா. எங்கடா வாங்கின? ஆமா, நீ பேசுறது கேட்காத. பரவாயில்ல, எனக்கே கேக்குதா? ஓகே, டேய் அது ரிசர்ச் பண்ணுதுடா. டேய் இங்க வாங்கடா, இங்க வா. நீ நவுந்து போங்க, அதுக்கு போட்டாச்சு. டேய் தனித்தனியாவே என்ன சண்டை போடுங்க, சண்டை வரட்டும் ப்ரோ. ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, யார்? ஒரு குட்டி பாய். உனக்கு ஒன்றும் விஷம் கிசம் வைக்கலடா, சாப்பிட்றா. இப்ப போய் அதை வாய்க்கிட்டே போய் போன உன்னைய கடிச்சிட போதாண்டா. சாப்பிடும் போது டாக்கி டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காதுடா எப்பவுமே டாக்ஸுக்கு. அது லாக் பண்ற சத்தம் கூட கேக்குதுடா, நல்லா இருக்கு. ஆமா, ஏஎஸ்எம்ஆர் போடுறோம் நம்ம. ஓகே, இவனுங்க வந்து பயப்படுறானுங்க ரொம்ப, ஸோ அதனால இவனுங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம கொடுத்துருவோம். இல்ல அதுங்க வந்து மோஸ்டா முன்னாடி வருது. வாடா குட்டி வா, இங்க வா இங்க வா. குட்டி வாங்க, வா வா. அத வாங்கிட்ட ஒன்னு போடு. வா 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 வா, இங்க வா குட்டி வா. டேய் குட்டி, டேய் வாடா வாடா. என்னடா ட்ராப்ல கீது போடுற மாதிரி? எனக்கே அதான் தெரியல, ஒரு ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா இருக்கும். வா வா வா, இப்படி சாப்பிட்ருவோம்.
ஏய் போய் சாப்பிட்றா, உனக்கு என்னடா பா நல்லா காத்தடிக்குது. அந்த பயவுல வந்து நான் இப்போதைக்கு சாப்பாடு வேணான் இருக்கு. என்னங்க பயங்கரமான மழை பெய்யும் போல. எவ்வளவு நேரமா இப்ப இங்க வந்து மழை பெய்யுது. இது வேற எதுவும் இல்ல, சண்டே கேஷ் எல்லாம் சென்னையில இப்படிதான் இருக்கு. இப்போ அடுத்து கேரளா பார்க்க போகுது நானு. இன்னொரு ஆமா அவனை பார்த்து நாளைக்கு இது மாதிரி 3 ஏரியா அடுத்து வர டான்ரா அவன்லாம் வந்திருக்கான்டா. ஆமா டான்ரா அந்த நாய். பிளாக் கலரா? ஆமா. சரி கைஸ், மெயின் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படியே ரோட்ல வண்டி அடிப்பட்டு தான் ஜாவும், அதனால கொஞ்சம் வாரம் போய்க்கும். அங்க பாருங்க அந்த பாப்பா சூப்பரா ஓட்டுது வண்டிய. அது விடுங்க, அங்க சூறாவளி வந்துச்சு லைட்டா. அந்த பாப்பா அதனாலதான் மூஞ்ச க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள போவோங்க. இந்த தடவை டைகர் பிஸ்கட் ஏன் கம்மியா ஆயிடுச்சுன்னா, ஒரு நாய் வந்து அந்த டைகர் பிஸ்கட் அதிகமா சாப்பிட்டதுனால மற்ற நாய்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆமா, நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நல்லா பெடிகிரி போடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து டாக்ஸுக்கு பெடிகிரி போடுறேன். பெடிகிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன். பட் மழை பெய்யுற மாதிரி இருந்ததுனால நம்ம பிளானை வந்து டிராப் பண்ணி அப்படியே டைகர் பிஸ்கட் எங்க நாய்கிட்ட இருந்தே தூக்கிட்டு வந்துட்டேன். அதுதான் காரணம். இல்லைன்னா நான் வந்து பெடிகிரி தான் போடலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து பெடிகிரியோட போடுறோம். அந்த நம்மளோட மெயின் கண்டென்ட்டான மோட்டோ கண்டென்ட், இல்லைன்னா உங்களுக்கு கார் கண்டென்ட் நான் போடுறேன் கண்டிப்பா. இவன் வீடியோ எடுத்தா மழையா பெய்யுது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆன் கேர் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே गाइस, இந்த பண்றீங்க மறக்காம இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அதுல வந்து என்ன பண்ணுங்க, உங்க ஏரியால இருக்க டாக் இந்த மாதிரி ஃபீட் பண்றீங்கன்னா அதை வந்து வீடியோ எடுத்து நீங்க அதுல அனுப்புங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் மோஸ்டா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட நேம் உங்களுக்கு மென்ஷன் பண்ண தோணுச்சுன்னா சொல்லுங்க. நேம் மென்ஷன் பண்ணியே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களையே என்கரேஜ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஓகே, பை பை டாடா, see you on next video. Bye, டாடா. I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on.